நீங்கள் எப்போவுமே இன்டர்நெட் பேங்கிங் எப்படி லாகின் பண்ணுவீங்களோ ஐசிஐசிஐ பேங்க்கில் அந்த மாதிரி உங்களோட ஐடி பாஸ்வேர்ட் போட்டு லாகின் பண்ணி உள்ளே போயிடுங்க. ஃபஸ்ட்டு உள்ளே போனோடனே உங்களுக்கு லோன் செக்ஷனில் நீங்கள் போனீங்கன்னா லோன்ஸ் இருக்கும். லோன்ஸை கிளிக் பண்ணி உள்ளே போனீங்கன்னா உங்களோட ஹோம் லோனோட டீட்டெயில்ஸ் ஃபுல்லாக காட்டும். ஸோ இதில் செலக்ட் ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணோன்னே உங்களோட அதர் மல்டிபிள் ஆப்ஷன்ஸ் எல்லாமே காட்டும். ஸோ அந்த இடத்துல தான் உங்களுக்கு ரேட் கன்வர்சேஷன் அப்படின்ற ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு விண்டோ ஓப்பன் ஆகும். இந்த இடத்துல உங்களுக்கான எல்லா இன்ஃபர்மேஷனும் இருக்குது. இந்த பேஜில் இப்போ பார்த்தீங்கன்னா மேலே வந்து 9% காட்டுதில்ல. இங்கே வந்து ஃபஸ்ட்டு எனக்கு 9.4ன்னு இருந்தது. நான் ஆல்ரெடி இதை அவைல் பண்ணுறதுனால இது வந்து இப்போ சேஞ்ச் ஆகிருக்கு. ஸோ இங்கே 2 ஆப்ஷன் நமக்கு இருக்குது. ஒன்று வந்து டென்யூர் சேஞ்ச் பண்ணிக்கலாம், இல்லைனா இஎம்ஐ நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வந்து இங்கே பார்த்தீங்கன்னா இதுதான் வந்துட்டு எனக்கு ஆக போகுதுன்னு ஃபஸ்ட்டு எனக்கு காமிச்சிச்சு 9%. அப்புறம் வந்துட்டு இதில் இஎம்ஐ வந்து சேமாக இருக்கும். இந்த டென்யூர் சேஞ்ச் அப்படின்னால மந்த் மட்டும் எனக்கு வந்து மாறிடுச்சு இந்த இடத்துல. ஸோ டோட்டலாக எனக்கு பெனிஃபிட்டாக வந்து 72,000 வந்து இந்த இதில் கிடைக்கும் அப்படின்றது வந்து சொல்லியிருந்தது. ஸோ இந்த எனக்கு வந்து டென்யூர் சேஞ்ச் தான் பெட்டராக தோணுச்சு. அதனால் நான் இதை செலக்ட் பண்ணிவிட்டு டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் அக்செப்ட் பண்ணிவிட்டு நான் வந்துட்டு ப்ரொசீட் டு கன்வர்ஷன் கொடுத்துட்டேன். ஸோ இதுக்கு ஒரு மினிமல் ஃபீஸ் சார்ஜ் பண்ணுறாங்க. ஸோ 1180 rupees சார்ஜ் பண்ணிவிட்டு நான் இதை வந்துட்டு ப்ரொசீட் நான் கொடுத்தேன். ஸோ நமக்கு வந்து மல்டிபிள் பேமெண்ட் ஆப்ஷனும் இங்கே இருக்கும். நெட் பேங்கிங், டெபிட் கார்டு, கிரெடிட் கார்டு, யூபிஐ இந்த மாதிரி. ஸோ பண்ணிவிட்டு நீங்கள் பே நோ கொடுத்தீங்க அப்படின்னா இது வந்து கன்வர்ஷன் ஆயிரும். எனக்கு வித்தின் 1 வீக்கில் எல்லா டீட்டெயில்ஸும் வந்துருச்சு.